ஹாய், ரீசெண்டாக என் மண்டையில் ஓடிட்டுருக்கு ஒரே விஷயம், ஹேர் கட் பண்ணிடலாமா, யாருக்கும் சரியாமல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சஜஷன் கேட்டாலும் வேண்டாம்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இந்த ஹேர் கட் விஷயத்தில் மட்டும். இன்றைக்கி போஸ்ட் ப்ரெக்னென்ட் அண்ட் ப்ரெக்னென்ட் உமனுக்காக ஒரு கப் கேக் தான் பண்ணுறது. ரொம்ப ஹெல்த்தி வெர்ஷனில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா கீ எடுத்துக்கலாம், அப்படியும் இல்லைனா ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அது கூட சுகர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கர்டு. ஸோ இது எது இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இருக்கிறத வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாவே இருக்கும் ரொம்ப. இது கூட ஆட்டா மிக்ஸ் பண்ணிட்டு பேக்கிங் சோடா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸ் அது போதும். ஹீட் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஆல்சோ வந்து நீங்கள் கேக்ஸ்க்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஹெல்த்தியர் வெர்ஷனாகவும் இருக்கலாம். எங்கள் வீட்டில் செஞ்சோடனே ரெடி பண்ணிட்டாங்க. செஞ்சது ரொம்ப கம்மி தான், 10 கப் கேக்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ அதனால் அப்பயே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி என் அக்கா தான் குக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தர் செய்கிறாங்க, இன்னும் என் டர்ன் வரல. ஸோ அவங்களே பண்ணிவிட்டு அண்ட் டீ அதே எப்படி இப்போ டீ காஃபிலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு லெமன் டீக்கு மாறிட்டேன். ஸோ எப்படியோ அதை ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த டேவை அப்படியே என் பண்ணிக்கிட்டேன். பை பாய்.